இது கும்பராசிக்காரங்களுக்கான ஒரு முக்கியமான ஜோதிட வழிகாட்டுதலோட சுருக்கம். நீங்க ரொம்ப கடினமா உழைக்கிறீங்க. ஆனா ஏன் தடைகள் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? சரி, இதுக்கான காரணத்தையும் ரொம்ப சிம்பிளான தீர்வுகளையும் பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்க போராட்டத்துக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, உங்க ராசியின் அதிபதி சனி. அவர் பொறுமைக்கு அதிபதி. ஆனா உங்க முயற்சிகளுக்கு காரணமான கிரகம் செவ்வாய். அவரோ வேகத்துக்கு அதிபதி. இவங்க 2 பேரும் சேரும்போது கிரக யுத்த தோஷம்னு ஒன்னு உருவாகுது. இது எப்படின்னா, வண்டியோட ஆக்சிலரேட்டரையும் பிரேக்கையும் ஒரே நேரத்துல அழுத்துற மாதிரி. அதனால தான் ஒரு தேக்க நிலை. அப்போ இந்த தடைய உடைக்க என்ன வழி? 2வதா வழிபாடு தான் சிறந்த தீர்வு. செவ்வாயோட அதிபதியான முருகப்பெருமான முழு மனசோட நம்புங்க. குறிப்பா அந்த 12 கை இருக்கிற ஆறுமுகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. வீட்ல வேல் வச்சு வழிபடுறது, வேல்மாறல் பாராயணம் கேட்கறது, முக்கியமா வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. இது நிச்சயம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். கடைசியா சனியோட அருளை பெற ஒரு சூப்பரான வழி இருக்கு. சனி பகவானுக்கு சேவை செய்றவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெரியவங்க, இப்படி தேவைப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. நீங்க குடுக்கற உணவு, உடை மாதிரியான தர்மம் உங்க கர்மாவை குறிச்சு வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொண்டு வரும். சுருக்கமா சொல்லணும்னா, முருகப்பெருமான் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு இயலாதவங்களுக்கு சேவை செஞ்சா போதும். கும்பராசிக்காரங்க இந்த சனிச்செவ்வாய் தடைய சுலபமா உடைச்சி வாழ்க்கையில ஜெயிக்கலாம்.